ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர். என்னடா இது ஃபில்டர்ன்ற ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஃபில்டர்னு ஃபார்முலாவே நமக்கு தனியாகவே இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ஃபில்டர்ன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஹெட்லைன் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் இதை அழுத்தி நம்ம பயன்படுத்துவோம். இதுலேயே நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட்டா மட்டும் நமக்கு வரும். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் ஃபார்முலாவாகவும் பயன்படுத்தி நம்மளால் எடுத்துக்க முடியும். இது எந்த இடத்துல பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய டேட்டா வச்சுருக்கோம். எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி வேணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் நான் இது கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வரேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் நமக்கு கிளிக் ஆகி வருது. ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கேயே நான் ஈஸியாக ஃபில்டர் ஃபார்முலா மூலமாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபில்டர் ப்ராக்கெட் ஓப்பன். எனக்கு எந்த டேபிள்லேருந்து வேணும் ஃபில்டர், இந்த டேபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது என்டையர் டேபிளில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இதில் நான் எதை ஃபில்டர் பண்ண போகிறேன்? யூஸ்வலாக இதுதான் நம்ம நேமை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோமா, இல்லை டேர்ம்ஸை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோமா, சப்ஜெக்டை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோமா, இல்லை இந்த அமௌண்ட்டை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோமா, எதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ டேர்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் வேணும். ஸோ நான் ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ கமா இப்போ எந்த ஒரு வேல்யூமே இல்லை அப்படின்னா எனக்கு நோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம ஈஸியாக காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்டிஎஸ்பி போட்டு நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபில்டர் ஆப்ஷனுடைய மெத்தட். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி தேவை இந்த ஃபில்டர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது போல் நீங்கள் எங்கெல்லாம் இந்த ஃபில்டர்ன்ற ஃபார்முலாவை பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.